நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகனே, இந்த அரண்மனையை விட்டே போற, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு சன்னியாசி மாதிரி நான் இங்கிருந்து போறேன். குழந்தைய தேடி போறேன். என்ன இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் பேத்திய நான் பார்க்காம இருக்க போறதில்ல. என் வாழ்க்கையில இனி சந்தோஷம், சுகம், துக்கம் எல்லாமே என்னோட பேத்திய நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான். இந்த உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் நான் அவளை கண்டுபிடிச்சிடுவேன். அவளை பார்க்காம இந்த அருந்ததி நிச்சயமா திரும்பி வரமாட்டா. இந்த அம்மாக்கு துணையா நீ எப்பவும் என் கூட இருப்பல்லப்பா. எனக்கு வழிகாட்டியா? என்னோட பேத்தி கிடைச்சிட்டான்னா அப்பா அம்மா இல்லாத குறைய தெரியாம நான் அவளை வளர்ப்பேன். அத பார்த்து உங்க ஆன்மா சந்தோஷப்படுங்க. மகாராஜா, மகாராஜா, இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எதுவுமே தெரியாம போயிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன விசேஷம்? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் நடக்கலையே. நடந்திருக்கு. நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னங்கறத கொஞ்சம் விவரமா சொல்லு. அருந்ததி தேவி மகாராணி அரண்மனை விட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. எங்க போறாங்க? தன்னோட புருஷன் வீட்டுக்கா? அங்க இல்ல, தீர்த்த யாத்திரைக்கு. கூட இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. தனக்கு உரிமையானதெல்லாம் கைவிட்டும் போக போகுது. இந்த சூழ்நிலையில நமக்கு பாரமா இல்லாம அவங்க இங்கிருந்து போறது நல்லதுன்னு தான் தோணுது. இப்ப அருந்ததி காத்துட்டு இருக்கிறது அவங்களோட மரணத்துக்கு மட்டும்தானே. இப்ப அவங்க தீர்த்த யாத்திரை போறது நல்லது. மோட்சம் கிடைக்கும்ல. ஆமா, தன்னோட ஜென்ம மோட்சத்துக்காக தான் தீர்த்த யாத்திரை போறா. ஆனா அப்படி கிடைக்கிற மோட்சத்துக்கு ஒரு குழந்தையோட உருவம் இருக்கும். தேவநாராயணன் மகள் லட்சுமி எங்க போயாவது எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சாலும் தன்னோட பேர குழந்தைய பார்க்கணுங்கிறத உறுதியா இருக்க அருந்ததி. அவளோட நடவடிக்கையை வச்சு எனக்கு நல்லா அது புரிஞ்சிடுச்சு. என்ன நீங்க சொல்றது உண்மையா? அப்படின்னா அது ஒரு காலம் நடக்கவே கூடாது. அந்த குழந்தை இந்த நாட்டோட அடுத்த வாரிசு. அது உயிரோட இருக்க கூடாது. மகாராணி, உங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இந்த நாட்டுக்கு மகாராணியா சகலவித வசதிகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க மகாராணி? எனக்கு எல்லா வசதிகள் இருந்தும் அமைதி இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் மன அமைதிக்காக பிரார்த்தனை பண்றதா இருந்தா இப்படி போக வேண்டிய அவசியம் இல்லையே. பல்லாக்கு பரிவாரங்களோட படை வீரர்களோட மரியாதையா போகலாமே. நம்ம அரச குடும்ப முறைப்படி நீங்க அப்படித்தானே போயிருந்திருக்கணும். சொத்து சுகங்களால எனக்கு கிடைச்ச இந்த ஆடம்பர வாழ்க்கை இனியும் எனக்கு வேண்டாம். கால்நடையா எல்லா இடத்துக்கும் போய் ஆகாரத்தை யாசகம் செஞ்சு ஒரு உண்மையான சன்னியாசினிய போல எல்லா கோயில்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போக போறேன்.
என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நான் மன அமைதி அடைய தேவி மகமாயி எனக்கு அருள் புரிவா. கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா நாம மறுபடியும் சந்திக்கலாம். மகாராணி எங்க போறீங்க? அதுவும் இந்த வேஷத்துல? உனக்கு எப்படி தோணுது சூலபாணி? மகாராணி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு சந்நியாசம் வாங்கிட்டு போற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, நான் சந்நியாசம் போக போறேன். சாதாரண ஒரு பக்தையா கோயில்களுக்கு போக போறேன். மகாராணி, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அதை யாரும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க வேற ஏதாவது லட்சியத்தோட தான் இப்படி புறப்பட்டு போறீங்களோ என்னமோ? எந்த ஒரு லட்சியமும் இல்லாம யாத்திரை போறதுல எந்த அர்த்தமும் இல்லையே. நாம சந்தேகப்பட்டது நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த தீர்த்த யாத்திரை போன தம்பதிகளோட குழந்தை தான் நம்ம லட்சுமியா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி குழந்தைய கண்டுபிடிக்கிறது, எப்படி காப்பாத்துறது? நானும் தேவி கோயிலுக்கு தீர்த்த யாத்திரை போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கும்? எந்த குழந்தைன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு வழி இருக்கு மகாராணி. குழந்தை லக்ஷ்மியோட காதுக்கு பின்புறம் கண்ணுக்கும் கண்ணாடிக்கும் பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்ட மறு இருக்கு மகாராணி. அப்படி ஒரு மறு இருந்தா அது ராஜயோகம் கொடுக்கிற மறுன்னு சொல்லுவாங்க. நிஜமாவா? மகாராணி ஏதோ பலமான யோசனை பண்ற மாதிரி இருக்கு. நீ கேக்குற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தான் அமைதியா இருக்கேன். மன அமைதியை தவிர வேற எதுக்காகவும் நான் ஆசைப்படல சூலபாணி. அதை தேடி போறேன். கோயில் சந்நிதிகள்லயும் புண்ணிய ஸ்தலங்கள்லயும் நான் போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜா, அருந்ததி தேவி மகாராணி. தெரியும் சூலபாணி, அவங்க தீர்த்த யாத்திரை போறாங்க. அருந்ததி இந்த மாதிரி போறதால நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா? இவங்களோட யாத்திரை எனக்கு வேற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. காணாம போன பேர குழந்தைய கண்டுபிடிக்க போறாங்களோ? அது நமக்கு ஆபத்தா வந்து சேருமோன்னு நான் பயப்படுறேன். நிச்சயமா அப்படி எதுவும் நடக்காது. அந்த குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். திருவஞ்சூர் தேசத்துல இருக்கிற அன்னபூர்ணி கோயில்ல 3 நாள் அன்னதானம் செய்யறதுக்காக குழந்தையோட அப்பா அம்மாவும் அந்த கோயில தான் தங்கியிருக்காங்க. இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் ஏன் என்கிட்ட சொல்லல? அதை சொல்றதுக்காக தான் மகாராஜா இப்ப நான் இங்க வந்திருக்கேன். தேவையான ஆட்களை என் கூட அழைச்சிக்கிட்டு இப்பவே நான் அங்க போறேன். திரும்பி வரும்போது அந்த குழந்தையோட மரண செய்தியோட தான் நான் வருவேன். நல்லது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்யணும். அருந்ததியோட தீர்த்த யாத்திரையை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அம்மா தேவி, அம்மா தேவி மகமாயி.
அம்மா தேவி, நீதாம்மா எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். அம்மா தீர்த்த யாத்திரைக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சுவாமி. எந்த தேசத்துல இருந்து வரீங்க? உதேஸ்வரம். ஓ, அங்கிருந்து வரதா இருந்தா 10-20 நாள் நடந்து வந்திருக்கணுமே. நாங்க இப்ப மகாதேவபுரத்துல இருந்து வரோம். அதுவும் ரொம்ப தூரமாச்சே. இவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்படி வந்தீங்க? அப்போ நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க நடந்து வந்திருக்கீங்க. இல்ல சுவாமி, நேத்து ராத்திரியே நாங்க இங்க வந்துட்டோம். அப்போ இங்க நட சாத்தி இருந்தது. அப்புறம் ராத்திரி எங்க தங்குனீங்க? தங்கி இருந்தோன்னு சொன்னா மட்டும் போதா சுவாமி. நல்லபடியா விருந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எழுந்து வரோம். அது எப்படி? அதுவும் யாரும் இல்லாத இந்த இடத்துல? ராத்திரி சாப்பாட்டுக்கு யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு ஒரு அம்மா இங்க வந்திருந்தாங்க. எங்களை அவங்க கூட கூட்டிட்டு போய் கோயில் மண்டபத்தில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்க தூங்கறதுக்கும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. அந்த அம்மா யாரு சுவாமி? இங்க பக்கத்துல தான் அவங்க தங்கியிருக்காங்களா? அந்த அம்மா கோவில் மண்டபத்துல உங்களை கொண்டு போய் அவங்க பரிமாறின பிரசாத அன்னத்தை நீங்க சாப்பிடுற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? உங்களோட தீர்த்த யாத்திரை சுபமா இருக்கு. நாங்க அந்த அம்மாவை திரும்பவும் பார்க்க முடியுமா? நன்றி சொல்லணும் இல்லையா? அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அது உங்க மனசோட வச்சுக்கோங்க. அதுதான் அந்த அம்மாவுக்கும் இஷ்டம். அதுக்கு இல்ல சுவாமி. வர வழியில ஒரு விறகு வெட்டி வச்சிருந்த தண்ணிய வாங்கி நாங்க குடிச்சிட்டோம். அதுக்காக எங்களுக்கு கிடைச்ச தண்டனை ரொம்ப கடுமையா இருந்தது. தண்ணி குடிச்சதுக்கு பிரதிபலனா இவரே அவர் கையால அந்த மரத்தை வெட்டி கொடுத்தாரு. என்னோட 2 கைகள்லயும் கொப்பளம் வந்து புண்ணாயிடுச்சு. சாப்பாடு சாப்பிட முடியாம நான் கஷ்டப்படும் போது அந்த அம்மா தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க. சின்ன வயசுல பாசத்தோட எங்க அம்மா சாதம் ஊட்டினது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நீங்க ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சவரு. இங்க நீங்க வரும்போது மரவெட்டிக்காரனோட சோதனையை தாண்டி வந்தது திருவெஞ்சூர் அம்மா தன்னுடைய பக்தர்களை சோதிச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கங்க. அந்த அம்மா உங்களுக்கு சோறு ஊட்டினது தேவியோட கருணையால தான் இப்படி நடந்தது. அதை புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு இருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்த அந்த அம்மாவை நாங்க எங்க போனா பார்க்க முடியும்? அதுக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அவங்க இங்கதான் இருக்காங்க. பாருங்க, அதுவும் அங்க இருக்காங்க. தேவி, அம்மா, தன்னுடைய பக்தர்களுக்கு இருக்க இடமும் உணவும் கொடுத்தது அந்த திருவஞ்சூர் அம்மாவே தான். அந்த தேவியோட மகிமையால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் உங்களோட ஜென்ம பாவத்துல இருந்து உங்களுக்கு மோட்சமும் கிடைச்சிருக்கு. வேண்டிக்குங்க, மனமுருகி வேண்டிக்குங்க. நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் அம்மா நடத்தி தருவா. அம்மா, மகாமாயி, திருவஞ்சியூர் தேவி, ஜெகதீஸ்வரி, அந்த சாமியார் அம்மா ஜமீனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்க. சரிதான் மல்லிகா. பிரபாவதியும் அவளோட பொண்ணும் சாமியார் அம்மாவை என்னைக்கு பார்த்தாங்களோ அன்னைக்கே அவங்க வாயை திறக்கிறத நிறுத்திட்டாங்க. பிரபாவதியும் அவங்க அம்மாவும் என் புருஷனும் மனசு மாறி நல்லவங்களா ஆகிறதுக்கு நம்ம பூஜை செய்யலான்னு சாமியார் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அரண்மனையில ஒரு நல்லது நடக்குதுன்னா அது சுத்தமா பிடிக்காத ஒரு ஆளும் இருக்காருல்ல. யாருமா? வேற யாரு? உன்னி மாயாவோட பெரிய மாமா. கெட்ட விஷயம் ஏதாவது நடந்தா போதும், அவரு சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சிடுவாரு. எனக்கு என்னவோ சாமியார் அம்மா பூஜை நடத்துறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி எல்லாம் சாமியார் அம்மா நிச்சயமா செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. தேவியோட கருணையால நீ சொன்ன மாதிரியே நடக்கும். இருந்தாலும் சாமியார் அம்மா சொல்ல போற விஷயம் ரொம்ப நல்லதா இருக்கும். தெரிவிக்கணும். நீயே அத ரகசியமா போய் சொல்லணும். பிரபாவதியும் அவளோட பொண்ணும்
உன்னோட வாழ்க்கைய நாசம் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லு. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க 2 பேரும் தயங்காம உள்ள வாங்க. மல்லிகாவையும் மகேஸ்வரியும் நான் கோவிலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அவங்க இருந்ததுனால தானே நீங்க 2 பேரும் என்கிட்ட பேசுறதுக்கு தயங்குனீங்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நீங்க எனக்கு வேண்டியவங்க. நீங்க நினைக்கிறது ஆசைப்படுறது எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிய வந்துரும். மல்லிகா இப்பவும் தினமும் தவறாம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா. நீங்க தான் இதுக்கு ஏதாவது செஞ்சு கோயிலுக்கு போவிடாம தடுக்கணும். அவளை தடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அவ எப்பவுமே கோவிலுக்கு போகாம இருக்கணும். கோவிலுக்கு போக கூடாதுன்னு அவளுக்கு தோன்ற மாதிரி நாம பண்ணணும். மல்லிகா கோயிலுக்கு போக கூடாதுன்னு அப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு தோணும்னு எனக்கு தோணல. அதுக்கான காலம் கூடிய சீக்கிரம் வரும். மல்லிகாவை நிச்சயம் மாத்தணும். அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். இல்லன்னா அதுக்கான அர்த்தம் இல்லாம போயிடும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷம் நாங்க அதை நிறைவேற்றுவோம். அதுக்கு செய்ய வேண்டியது பூஜை. கெட்ட சக்திகளை அடக்கி வைக்கிற பூஜை. அந்த பூஜையை நிச்சயம் செஞ்சே ஆகணும். என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை சரியான நேரத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். வேண்டாம், அதுக்கான தேவைகள் அதிகம். அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மல்லிகாவாதான் இருக்கும். மகேஸ்வரி உதவியோட. இந்த விஷயம் மல்லிகாவுக்கு தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியணும். அவளுக்கு தெரிய போறது என்னன்னா, ஆட்சி பண்றவங்களோட தேசத்துக்கும் வம்சத்துக்கும் நன்மை உண்டாக்குற பவித்திரமான ஏதோ ஒரு பூஜையை தான் அவளை மகளா நினைச்சிட்டு இருக்கிற நான் செய்ய போறதா அவ நினைச்சிட்டு இருக்கா. அந்த பூஜை முடிவடையும் போது மல்லிகாவுக்கு சுயநினைவு சுத்தமா இல்லாம போயிடும். அப்படி சுயநினைவு இழந்த அவளோட மனசு கெட்ட சக்திகளான துர்தேவதைகளோட கை பொம்மையா அவ மாறிடுவா. அப்புறம் அபசகுனத்தோட மொத்த உருவமா பைத்தியம் புடிச்ச மாதிரி அலைஞ்சு திரிய போறா. மானத்தையும் மரியாதையும் மறந்த அவளோட வாழ்க்கையை அவளை நாசம் பண்ணிக்க போறா. இப்படி அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு அவமான சின்னமா இருக்கிற மல்லிகா யாருக்கும் தெரியாம தன்னோட உயிரையே மாய்ச்சுக்க போறா. அதுக்குள்ள தயானந்தனோட தீர்த்த யாத்திரை தடப்படும். என்ன காரணம் தெரியுமா? உன்னிமாயா தன்னோட சொந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கிற அந்த குழந்தையோட எதிர்பாராத மரணம் தான்.